அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்திற்கு புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு தரப்பிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். நேற்று தமிழகம் கோரிய அளவு 37,907 கோடி ரூபாய். மத்திய அரசு ஒதுக்கியது 276 கோடி ரூபாய். தமிழகம் உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்வினையாற்றியிருக்கிறார். தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்றிய பாஜக அரசு இப்ப வெறும் 276 கோடி தான் அறிவித்திருக்கிறது. அதுவும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகுதான் இந்த பணத்தையும் விடுவித்திருக்கிறது. நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். இந்த பின்னணியில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு கர்நாடகாவுக்கு 3,454 கோடி வறட்சி நிதி. தமிழ்நாட்டுக்கு நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. மு.க.ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் நிதி ஒதுக்கும் மத்திய அரசின் கணக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்க போறோம். 5 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக வழக்கறிஞர் திரு மதிவாணன், மார்க்சிஸ்ட் சார்பாக பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தன் அவர்கள். விருந்தினர்கள் 5 பேருக்கும் வணக்கம். திரு மதிவாணன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நிதியும் கொடுக்கவில்லை, நீதியும் கிடைக்கவில்லை அப்படின்னு முதல்வர் சொல்றது எந்த அடிப்படையில்? அதான் இப்ப நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல. இல்லை, அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2015 இது வரைக்கும் தமிழ்நாடு சந்தித்த வெள்ளம், புயல் எல்லாத்துக்கும் வறட்சியெல்லாம் சேர்த்து 1,27,655 கோடி தமிழக அரசு கேட்டிருக்கு. ஆனால் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5,884.49 லட்சம் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போனா வெறும் நம்ம கேட்டதில் 4.61% தான் நிதி அவங்க நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க அவசர அவசரமாக இந்த நிதியை ஒதுக்குறது கூட சிந்திச்சு பார்த்தோம்னா கர்நாடகத்தில் மொத்தம் 28 தொகுதியில் 14 தொகுதிகள் முதற்கட்டத்தில் நடந்துடுச்சு. இப்போ 2வது கட்டத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அங்கே ஒரு தோல்வி பயம் இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கணுன்றதை விட கர்நாடகம் அவங்க நிதி ஒதுக்கணும். அங்கே அவங்க 18,000 கோடி நிதி கேட்குறாங்க. அதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது 3,498 கோடி, விடுவித்துள்ளது 3,454 கோடி விடுவித்திருக்காங்க. அப்படின்னா என்ன அவங்களுக்கு அவசியம்னா, ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார்ல, இந்த பக்கம் பூசின மாதிரி இருக்கணும், இந்த பக்கம் பூசாத மாதிரி இருக்கணும், ஆனால் ரெண்டுமே செஞ்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு என்னன்னா, தேர்தல் நேரத்தில் நேரடியாக கர்நாடகா கொடுக்க முடியாது. எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுல்ல கர்நாடகாவில். முதல் கட்டம் முடிஞ்சிடுச்சு, 2வது கட்டம் 7ஆம் தேதி இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதுக்கான வியூகமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கர்நாடக அரசும் வழக்கு போட்டுருக்காங்க, நாமளும் வழக்கு போட்டுருக்கோம். இந்த வழக்கோட அடிப்படையில் தான் இன்னைக்கு கொடுக்குறாங்களே தவிர, நான் கேட்குறேன், மழை வெள்ளம் 5 மாதம் கழித்து கொடுக்குறது காலதாமதம் ஒன்று இருக்குல்ல. 2வது நீங்கள் கொடுக்கறது 1% கூட இல்லை. நம்ம கேட்குறது 38,000 கோடி. நீங்கள் இப்போ ஒதுக்கி இருக்கிறது 285 கோடி. அதில் விடுவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 115 கோடி மிக்ஜாம் புயலுக்கு. அதே தென் மாவட்டங்களுக்கு பார்க்கும்போது 397 கோடி ஒத்துக்கிறது. நீங்கள் 160 கோடி தான் இன்றைக்கி விடுவிச்சிருக்கீங்க. ஆனால் காரணம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த காரணம் இந்த 5 மாதத்துக்கு கழித்து கொடுக்கறது இன்றைக்கி இருக்கிற தேர்தல் காலகட்டங்களில் நேரடியாக மக்களை போய் சந்திக்க முடியல மோடியால். நீங்கள் இன்றைக்கின்னு இல்லை மேடம், நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பாருங்களேன். எப்போ நிதி ஒதுக்குனாலும் நம்ம எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். தாக்டே புயல் வரும்போது குஜராத் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஓடி போய் பார்த்த மோடி அவர்கள் அன்னைக்கு கொடுத்த நிதி 1000 கோடி நிதி கொடுக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிகிறது. நான் இப்ப இந்த கேள்வியை கேட்டுறேன். முதல் கட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இப்ப 2வது கட்ட எலெக்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போன்ற நிதி ஒதுக்குறார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா தானே உண்மை, நிதர்சனம். அப்படின்னா முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல, எல்லா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்கல்ல மத்திய அரசு. அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல அவர் என்ன சொன்னாரு, 400 தொகுதி ஜெயிப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப அவரே 400 தொகுதின்னு சொல்றது கிடையாது. கூட்டணியோட சேர்த்து 300 தொகுதின்னு வந்துட்டாரு. இப்போ அவருக்கு என்னன்னா, மக்கள் ஓட்டு போட அவருக்கு அந்த பயம் வருது. எது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கன்னியாகுமரியில் இருந்தாலும் காஷ்மீரில் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க விலைவாசியை பொறுத்த வரைக்கும் யார் காரணம்? இன்றைக்கி நீங்கள் பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், டீசல் விலையாக இருக்கட்டும், இல்லைன்னா கேஸ் விலையாக இருக்கட்டும், இல்லை வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், இல்லை மதவாத பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நாடு அமைதியின்மை இல்லாமல் இருக்குல்ல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து, ஹரியானா பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயாவது வெளிப்படையாக பேச தயாராக இருக்காரா
அப்படின்னும் போது அவர் பாக்குறாரு. அவர் ஒரு காலத்துல என்ன நினைச்சிருந்தாருன்னா, நம்ம கோயில் கட்டிட்டோம் அதனால நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி அவர் நினைச்சிருந்தாரு. இப்ப முதற்கட்ட எலெக்ஷன்ஸ் அங்க முடிஞ்ச உடனே கர்நாடகால முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆழம் பார்த்திருக்காரு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இரண்டாவது கட்டத்துக்காக அவரு இந்த நிதி ஒதுக்கி நிதர்சனமான உண்மையான ஒரு கருத்து. அவர் இந்த தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமா தான் இன்னைக்கு இதை கொடுக்குறாரு. இல்ல அவர் முதல்ல இருந்த மாதிரி இருந்தார்னா இதை கூட அவர் கொடுத்திருக்க மாட்டார். எங்களுக்கு கேள்வினா இது எந்த 1% எந்த கணக்குல கொடுக்கறது மேடம்? நீங்க தயவு செய்து பாதிக்கப்பட்ட நாங்க 6000 ரூபாய் கொடுத்த கணக்கிலே 2474 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சாலை இருக்கு, மின்சாரம் இருக்கு, புனரமைப்பு வேலைகள்லாம் இருக்கு, கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் நாங்க நிதி கொடுத்துருக்கோம். இத்தனை தடவை வர மோடி அவர்கள் ஏன் பாதிக்கப்படும் போது வரலன்றத நாங்க முதல்ல இருந்தே கேட்கிறோம். தேர்தல் கணக்கு இருக்கு, அதுதான் உங்களுடைய ஓட்டு கணக்கு தான் மோடி போறது தவிர மக்கள் மேல பாசத்தோட அவர் எதையுமே அணுகுனது கேட்டுருவோம். திருமிகு நித்யானந்தன், டெல்லியில போராட்டம், நீதிமன்றத்துல வழக்கு, மாநில அரசுகள் போட்ட வழக்குன்னு இங்க ஓயாம மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்டப்பெல்லாம் நிதி வரல. ஆனா இந்த காலகட்டத்துல இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு கேள்வி வருது இல்ல? அதுவும் கரெக்டா ஒரு கட்டம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னொரு கட்டம் எலெக்ஷன் இருக்கு, நடுவில் ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது. அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவரே ஏற்றுக்கொள்கிறார். வழக்கு தொடுத்தோம், நீதிமன்றத்தில் கொடுக்க சொல்லிவிட்டார். அப்ப நீதிமன்றம் சொல்லலைன்னா அதுவும் கிடைச்சிருக்காது மத்திய அரசு. தேர்தல் ஒரு பிரச்சனை அல்ல. என்னங்க பிரச்சனைனா தேர்தல் வரை கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அது நீதிமன்றத்துக்கு சென்றது. நீதிமன்றத்துக்குள்ளே செல்லும் பொழுது நீதிமன்றத்தில் தேர்தலை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒதுக்குங்கள் என்று சொன்ன அன்றைக்கே நிதி ஒதுக்கப்பட்டது. மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் கேட்ட அடுத்த நாளே ஒதுக்கலாமே. அது அங்கே நிதி நிலைமையை பொறுத்து இருக்கிறது. இப்போ நிதி இருக்கா என்ன சார்? இப்போ கோர்ட் கொடுக்கலாம்னு சொன்ன உடனே இருக்கிற நிதியை அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல அது மத்திய அரசினுடைய கையில இருக்கிறதா இல்ல கோர்ட்டினுடைய கையில இருக்கிறதா? மத்திய அரசு தானே. மத்திய அரசு தேர்தல் அதிகாரி, தேர்தல்ல தனி அமைப்பு, இட்ஸ் an autonomous பாடி. அந்த 5 மாசம் ஆச்சுங்க சார் நிதி கேட்டு. எல்லாம் சரிதாங்க. இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தலுக்காக கொடுத்தாங்கிறதா இப்ப இங்க பேச்சு. ஆமா, அப்படிதான். தேர்தலுக்காக கொடுக்கல, நீதிமன்றம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் இந்த தேர்தலில் கூட கொடுக்கக்கூடாதுன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை மோடி அரசு நடத்துகிறது என்று சொன்னால், கர்நாடகாவில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா? அங்கேயும் இந்த இந்தி கூட்டணியை இந்தியா ஆட்சி தானே. அப்போ அங்க இல்ல இங்க என்ன சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்தியாவுல வெற்றி தேவை அப்படின்றது பாரதிய ஜனதாக்கு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிவடைந்து விட்ட தமிழ்நாட்டுக்கு வெறும் 270 கோடி ரூபாய் ஒரு கண் துடைப்பாக கொடுத்துட்டு இன்னும் இரண்டாம் கட்ட எலெக்ஷன்ஸ் பாக்கி இருக்கு கர்நாடகால. அதுக்கு 3400 கோடி ரூபாய் சொச்சம் கொடுத்திருக்காங்க. தேர்தல் கணக்கு 14 தொகுதி வறட்சி மாநிலங்களுக்காக கேட்ட நிதியும் இருக்கிறது. அந்த வறட்சி மாநிலம் என்பது உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கு. ஆனால் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்னு சொல்கிறோம் இல்லையா, பேரிடர் நிவாரணம், அது உங்களுக்கு பட்ஜெட்டில் வராது. அது ஒதுக்க வேண்டும், வசூல் செய்து அதுக்கு ஒதுக்க வேண்டும். சிஎஸ்டிலையும் மற்றதும் நம்ம செய்யணும், செஸ்ஸில் போட்டு எடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரியான நிதி கொடுக்கின்ற நேரத்தில் இப்போது உடனடியாக தேர்தல் அறிவித்த உடனே நாம் கொடுக்க முடியுமா, கொடுக்கின்ற நேரத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் கிடையாது. அது மட்டும் இல்ல, நிவாரண நிதி கொடுக்கல என்னன்னு கேட்டு வந்துரும். அதான் முக்கியமான. அது சுருக்கமா கேட்டா பரவாயில்ல. இல்ல அவரு ஐயாக்கு ஒரு விஷயம் தான், தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அதாவது NDRFல 54,770 கோடி இருக்கு. அதே மாதிரி தேசிய தணிப்பு நிதியான NDMFல 13,693 கோடி இருக்கு. இதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நேரடியா பாதிக்கப்படும் போது அரசாங்கம் கொடுக்கலான்றது 15வது நிதி குழுவிலேயே அது இருக்குதுன்றது ஐயா நான் சொல்ல ஆசைப்படுறேன். பேரிடர் நிதி இவற்றையெல்லாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆய்ந்து கொடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் நிர்பந்தித்து வாங்கிய பல நடுவண் அரசில் இருக்கக்கூடிய பொறுப்புகள், மந்திரி சபை அதில் பங்கு என்பது மன்மோகன் சிங் காலத்திலே அவர்கள் பெற்றார்கள். அந்த நேரத்தில் 2014 முன்பு இது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்தவர்கள்
காங்கிரஸும் திமுக. அவங்க ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க பிஜேபி சொல்லி இல்லைங்க, சரியில்லைன்னு சொல்லலாங்க. இன்னும் 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதையே அவர் சொல்லிட்டு நீங்க பேசும்போது நான் கூப்பிட்டேன். It's not fair. It's okay. So நீங்க பேசுங்க. நான் நீங்க பேசும்போது நான் சரி சார், நீங்க கருத்துக்கு வாங்க. டைம் வந்து ஆமா, சும்மா தேவையில்லாம என்னோட சிந்தனைக்கு சீல் வைக்க பாக்குறாங்க. சரி, ஓகே. அப்படி கிடையாது. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விஷயத்தை, அதை தடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்தும் ஓட்டு வேணும். அப்ப தமிழ்நாட்டில நீ முதல்ல கொடுத்துருக்கலாமே. ஓட்டுக்காக கொடுப்பதா இருந்தா தமிழ்நாட்டுல எப்படி வராதுன்னு தெரியும், அதனால தமிழ்நாட்டு மேல ஹோப் வைக்கல அப்படின்றது அவங்களுடைய பார்வை. தமிழ்நாட்டுல வராதுன்னு தெரியும்னு ஒரு நெறியாளர் சொல்லக்கூடாது. இல்ல அப்படின்றது திமுகவுடைய இல்ல, என்னோட ஸ்டாண்ட். அவங்க வந்து நிச்சயமா ஒரு இடமும் ஜெயிக்க மாட்டாங்க. என்னோட ஸ்டாண்ட். நம்ம மக்கள் தெளிவா இருக்காங்க. 14ல புறக்கணிச்சிருக்காங்க, 19 புறக்கணிச்சிருக்காங்க, 24லயும் புறக்கணிப்பாங்க. முழுக்க அவரே பேசுறேன். முழுக்க அவரே பேசுறேன். நான் விட்டு கொடுத்துறேன் சார். உங்களுக்கான நேரம் நீங்க அதுல பேசிருங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஒரு இன்டிசிப்ளின். ரெண்டாவது 14வது நிதி கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செய்திருக்கு. அதிலிருந்து 0.1 விழுக்காடு கூட குறைந்திருக்கிறதா மோடி வந்தவுடன், அல்லது கூடி இருக்கிறதா என்பதை நீங்க சொல்ல வேண்டும். இது ஒரு தேர்தல் கணக்குங்கிறாங்க சார். இப்போ நீங்க தமிழ்நாட்டு மேல நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு கேட்டோம்? கிட்டத்தட்ட 38,000 கோடி கேட்டிருந்தாங்க. இவங்க கேட்பாங்க. இவங்க லட்சம் கோடி கேட்பாங்க. 18 டிசம்பர்ல இந்த டிசாஸ்டர் நடந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு 18ஆம் தேதி டிசம்பர் மாசம் இந்த பேரிடர் நடந்திருப்பதாக நாம் மத்திய குழு எல்லாம் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. இல்ல சார், மத்திய குழு நான் கேள்வி முடிச்சிரேன். மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அவங்க 276 கோடி கொடுத்தா போதும்னு சொன்னாங்களா? கொஞ்சம் நான் சொல்றது முழுக்க கேளுங்க. மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை மோடி நடத்துகிறாரா இல்லையா என்பதற்கான சான்று உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை நீங்க கொஞ்சம் அனுமதிங்க. 18 டிசம்பர் அன்னைக்கு இந்த விபத்து, இந்த பேரிடர் நடந்திருக்கிறது. 19ஆம் தேதிக்குள்ளாக 10 பெட்டாலியன் ராணுவம், 7 பெட்டாலியன், 17 பெட்டாலியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாதுகாப்பு படை, 10 ரிலீஃப் டீம், கொஞ்சம் இருங்க, 10 ரிலீஃப் டீம், அச்சா 7 ஹெலிகாப்டர், 19 அதிகாரிகள் வந்து இறங்கியாச்சு. எங்க நேஷனல் டிசாஸ்டர் டீம்ல இருந்தா மத்திய அரசுல இருந்து நிர்மலா சீதாராமன் நடு மத்தியில மாட்டிச்சுல்ல, அதை மீட்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு இல்ல. அந்த தகவலை வந்து ரயில்வேக்கு அவர் பேச முடியல. அதுக்கான சில விஷயங்கள் ரொம்ப ஹிஸ்டரி பேச வேண்டாம், நம்ம இதுக்கு வருவோம். ஆக இந்த அளவிற்கு நடுவண் அரசு ஒரு நாள்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரோடு பேசி, அமித்ஷாவோடு பேசி இவ்வளவு விஷயங்கள் புரியுது சார். என்ன சொல்ல வரேன்னே புரிஞ்சுக்கலையே நீங்க. இந்த 19ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு நடுவண் அரசு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கின்ற பொழுது, 21ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் எங்கே இருந்தார் சொல்லுங்க? ஐநா சபையிலேயே போனாரு? இல்ல, அவர் வந்து இந்திய கூட்டணியினுடைய கூட்டத்துக்கு, மாநாட்டிற்கு இந்த வெள்ளம், அதாவது ஐயா பேசும்போது ஒரு விஷயத்தை பிரச்சனையை சம்பந்தம் இல்லாம திசை திருப்ப பார்க்கறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இருங்க, தமிழ்நாட்டை நிவாரணம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது, முதலமைச்சர் இங்க இருந்தார், அவர் எல்லா மாவட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க, பிரதமர் வரல சார். மதியானம் சார் ப்ளீஸ், நான் பேசி. பிரதமர் வரல சார். நிதி அமைச்சர் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வந்தாங்க சார். பிரதமர் வரல. பிரதமர் எங்க இருந்தார்? பிரதமர் எங்க இருந்தார்? பிரதமர் எங்க இருந்தார்? இவ்வளவு ஏற்பாடு. பிரதமர் எங்க இருந்தார்? பிரதமர் அதற்கான காரணத்தை சொல்லிக்க படிக்கலையா நீங்க? சரி, நான் வந்தால் 10,000 கோடி செலவாகுது. அந்த செலவை ரிலீஃபுக்கு நாம பயன்படுத்த முடியும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 8 முறை வந்தார். இப்ப இல்லைங்க, செலவாகலையா? தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடிப்படையில 10,000 கோடி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, இது எது அடிப்படையில 10,000 கோடி இவர் சொல்றாரு? சரி, எங்கே இருந்தார்? 10,000 கோடின்றது எது அடிப்படையில சொல்றாரு? இப்ப 8 தடவை வந்தாரு, 12 கூட்டம் அட்டெண்ட் பண்ணாரு. அப்ப இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணா? தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டாம். 12,000 கோடி தேர்தல் கமிஷன் கணக்கு செய்ய வேண்டாம். திரு அருணன் கிட்ட வர 19ஆம் தேதி ஐயா, நான் தயவு செய்து நீங்க எக்ஸாஜரேட் பண்ணாதீங்க. நோ நோ, 19 இந்த இடர் நடந்திருக்கிறது. 21 இவர் மாநாட்டுக்கு செல்கிறார். நான் திரு அருணன் கிட்ட வரேன். எத்தனை சீட் தான் வாங்கிட்டார் உலக இந்தியா பூரா இவரே? ஐயா, நான் கேட்டதே
பாதிக்கப்படும் போது பிரதமர் எங்க போயிருந்தாரு, மதிவாணன் சார், ஒன்றிய அரசு எங்க போய் மதிவாணன் சார், அவர் பிரச்சனையை சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. நிதி ஏன் கொடுக்கலன்னா நிதியை பத்தி சரி, okay, ரெண்டு பேரும் சேஃப் ஃபார் தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். திரு அருணன் ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணி கூட்டத்துக்கு போனா நான் உறுதியா சொல்றேன். நாங்க உங்களை மாதிரி போய் பார்க்காம இல்ல, நாங்க அனைத்து அதிகாரிகளையோ நாங்க அங்க அனுப்பிச்சிருக்கிறோம். தயவு செய்து தவறான தகவலை அவர் பதிவு பண்றாரு. தவறான தகவல் மக்கள் நீங்க பார்க்க தான் போறீங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணீங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. ப்ளீஸ் திரு அருணன், தோல்வி பயம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு திரு மதிவாணன். பாரதிய ஜனதா அரசுக்கான தோல்வி பயம் இது. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது மாநில அரசு மீதான அக்கறை அப்படின்றாங்க. எந்த காலகட்டமாக இருந்தாலும், தேர்தல் காலகட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க இந்த நேரத்துல நிதியை நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு அதை பார்க்கணுமா? இல்ல, கர்நாடகாவுல இந்த வறட்சி பாதிப்பு எப்ப நடந்தது? கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம். நம்ம புயல் வெள்ளம் டிசம்பர் மாசம் இதாவது. அதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பு அவங்களுக்கும் ஒரு பைசா இது வரைக்கும் தரல. முதல் விஷயம். அதுக்கு தேர்தல் எல்லாம் ஒன்றும் தடையா இல்ல, நமக்கு கூட தேர்தல் தடையா இல்ல. டிசம்பருக்கு பிறகு மார்ச் வரைக்கும் கால அவகாசம் இருந்துச்சு. ஆகவே அப்ப ஏன் கொடுக்கல என்கிற கேள்விக்கு பாஜக தரப்புல பதில் கிடையாது. சகோதரி, நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இல்ல இது நீதிமன்றம் சொல்லிச்சியா அதனால கொடுத்தோம் அப்படின்னு. அப்ப இதுக்கெல்லாம் நீதிமன்றம் தான் போக வேண்டிய அப்படி ஒரு மோசமான நிலையில மாநிலங்களை மோடி அரசு வச்சிருக்கு. அதை பாஜக காரங்களே ஒப்புக்கொள்றாங்க. ரெண்டாவது. மூணாவது, இப்ப இவர் மட்டும் பேசலாமாங்க சகோதரி? கமெண்ட் பண்ணாதீங்க, அவருக்கும் டிஸ்டர்பிங்கா இருக்கும் உங்களுடைய நிலைமை. இவர் பேசும்போது யார் தலையிட நான் திரு நித்யானந்தன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், வேண்டாம் ஒரு சொல்ல பேசினேன் நான் வந்து. இல்ல வேண்டாம், நீங்க குறுக்கிட வேண்டாம். ஸ்பீச் கொடுக்கல நான். திரு அருணன் நீங்க தொடரலாம். அடுத்து நீங்க சகோதரி முக்கியமான கேள்வி கேட்டீங்க. நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு வச்சுக்குவோம். கர்நாடகாவுக்கு இவ்வளவு தொகை கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சுங்களா ஐயா? அப்படிங்க சொல்லலைங்கய்யா. அப்பதான் சகோதரி நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க. இங்க ஒரு மத்திய ஆய்வுக்குழு வந்துட்டு போச்சுல்ல, அந்த ஆய்வுக்குழுடைய அறிக்கை என்ன வெளியிட்டாங்களா? எல்லாரும் அறிக்கை கேட்பாங்க, மாநில நீ என்ன பண்ணாது என்ன இது பண்ண. அந்த குழு வந்து இங்கே நடந்த நிவாரண பணிகளை பாராட்டிட்டு வேற போச்சு. சரி, அது எவ்வளவு தரணும் என்ன ஏது? ஏன்னா தேசிய பேரிடர் நிதியின் சார்பாக கொடுக்கணும்னா இத்தகைய ஆய்வுக்குழு அனுப்பப்படணும், அவங்களுடைய அறிக்கை வேண்டும், அதன் அடிப்படையில கொடுக்கணும். ஆனா இந்த ஆய்வுக்குழு என்ன சொல்லுச்சுன்னு சொல்லவே இல்லைங்க கடைசி வரைக்கும். இப்ப திடீர்னு 246 கோடி ரூபாய், எங்க 38,000 கோடி ரூபாய் கேட்டதுக்கு வெறும் 246 கோடி ரூபாய். இது எவ்வளவு மிக மோசமாக, எவ்வளவு ஓர வஞ்சனையோடு. எங்களுடைய எம்பி தோழர் வெங்கடேசன் நல்லா சொன்னது போல, தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு இருப்பது வெறும் கோபம் அல்ல, கொடூரமான வன்மம். ஏன்னா நீங்க எப்படி எங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல, ஆக உங்களுக்கு தரமாட்டோம். இப்ப ஏன் தந்தோம் என்றால் கோட்டு சொல்லிச்சுக்கிறது மட்டுமல்ல, கர்நாடகாவுக்கு தந்த ஆகணும். ஏன்னா 14 சீட்டை பத்திய ரிசல்ட் ஏற்கனவே நடந்த வாக்குப்பதிவு பத்தி அவங்களுக்கு தகவல் போயிடுச்சு. அங்கதான் ஒரு கேள்வி வருது. அவங்க அவ்வளவு யோசிக்கிறவங்களா இருந்திருந்தா இந்த நீதிமன்ற உத்தரவுக்கெல்லாம் முன்னாடியே கர்நாடகாவோ தமிழ்நாடோ கேட்ட நிதி அவங்க ஒதுக்கி இருந்திருப்பாங்கல்ல. அது தேர்தல் கணக்கு தான் நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க, அவங்களுக்கு இருந்த ஒரு அதீத நம்பிக்கை வட மாநிலங்களை பற்றியும் இன்னும் கர்நாடகா பத்தியும் கூட. இப்ப இருக்கிற பரப்புரையே போதுமையா, இந்த பாணியிலே ஓட்டு கிடைச்சோம் நினைச்சிட்டு இருந்தாங்க சகோதரி. ஆனால் 14 அந்த கர்நாடகாவிலே தொகுதியிலே நடந்த வாக்குப்பதிவு, அதுல என்ன மிக முக்கியமான பிரச்சனை, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன கலப்பினாரு? நம்ம ஊர்ல உதயநிதி செங்கலை காமிச்சாரு. ஐயா, இந்த மோடி அரசுடைய வஞ்சனையை பாருங்க, எய்ம்ஸ் வரல 5 வருஷம் ஆச்சு. இதே மோடி தான் அடிக்கல் நாட்டினாரு, 5 வருஷம் ஆச்சு இன்னும் வரல. அதே போல அவர் சொம்ப தூக்கி காமிச்சார். காலி சொம்பு, பாரதிய சொம்பு கட்சி, பாரதிய காலி சொம்பு கட்சி. இங்க நமக்கு ஒண்ணும் வரல, வறட்சி நிவாரணம் அல்ல என்பதை அவர் பேசிய பேச்சு அங்க ரொம்ப பயங்கரமாக, அது என்ன சொல்றது ஆங்கிலத்துல, பாஜகவுடைய தோல்வி பயம்ங்கிறது உங்களுடைய பாயிண்ட். அவங்க அடுத்த 2ஆம் கட்ட தேர்தலுக்காக இத ஒதுக்கி இருக்காங்க. ஆதாரம் அது வைரலா போன உடனே அங்க 14 தொகுதியில பாஜகவுக்கு ஓட்டு விழல என்கிற
செய்தி வந்த பிறகுதான் இப்ப கொடுத்தா, இல்லாட்டி இப்ப ஏன் சரி, அது கொடுக்கணும்? பலன் தருமா? பாரதிய ஜனதாவோட இந்த நிதி அப்படின்ற ஒரு விஷயம் 3480 கோடி ரூபாய் சொச்சம் ஒதுக்கி இருக்காங்க, பலன் தரும் தானே இப்ப உங்களுக்கு அது? இல்ல, பலன் தரணும்னு ஒரு நப்பாசை, அதான் அப்படியாவது பலன் கிடைக்காத. எத்தத்தின்னா பித்தம் தெளி 14 போச்சு, இன்னொரு 14 இருக்கு. யாரோ ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க ஐயா, இப்போ அவங்களுக்கு ஒரு 3455 கோடி ரூபாய். முதற்கட்ட பார்வை அதை எடுத்துக்கிறேன் திரு அருணன். நான் திரு பாக்கி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மோடி குடும்பம், மோதிகா பரிவார், மோடி கேரண்டி, ராமர் கோயில், மதம் அப்படின்னு எதுவுமே பலன் கொடுக்காம இப்போ வந்து நிதி அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா. இப்போ தோல்வி பயம் அவங்களுக்கு காரணமாயிருச்சு. ஆனா அது பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கொடுக்காது, இந்த மாதிரி நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இதெல்லாம் பலன் கொடுக்காது அப்படிங்கிறாரு திரு அருணன். இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க, கோர்ட் உத்தரவின் பேரில் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு இப்போதல்ல ஜனவரி மாதமே பாஜக தயாராகிவிட்டது. நான் பாஜக பார்வையில் பாஜக ஒரு பக்கம் இருக்கிற சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால தேர்தலுக்காக அவங்க தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு, தேர்தல் பற்றி ஆயத்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்பவே என்ன சொன்னார், 6 லட்சம் கோடி காங்கிரஸ் முன்பு ஒதுக்கியதை விட காங்கிரஸ் ஆட்சியில், யூபிஏ ஆட்சியில் ஒதுக்கியதை விட நாங்கள் பல மடங்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறோம்ட்டு திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம். ஸோ நிதி வழங்குவதில், ஒதுக்குவதில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு பாரபட்சம் பார்க்குறாங்கன்னா தெரியல. ஒன்று. ரெண்டாவது, தேர்தலுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுவே நீங்கள் ஏற்கனவே சில நண்பர்கள் சொன்ன மாதிரி கோர்ட் உத்தரவு படியில் தான் செஞ்சுருக்காங்க. ஆக அதுவும் கிடையாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், பாரத பிரதமர் பல முறை வந்த மாநிலம் வந்து தமிழகம். அவர் டார்கெட் என்ன இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு 5-6 இடங்களாவது படிக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே நிறைய நிதியெல்லாம் ஒதுக்கிட்ட பத்தியா, நாங்க ஒதுக்கிட்டோம் பத்தியா, ஓட்டு கேட்கலாம் இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஹோப் இல்ல நமக்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அருணன் சொன்னாரு. அதே போல ஆழம் பார்த்திருக்கிறாரு. முதற்கட்ட தேர்தல் முடிவு அடைஞ்சிட்டு ஒரு தோல்வி பயம், ஒரு பீதி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட். எல்லாருக்குமே பீதி இருக்கு, நம்ம அதில் குறை சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேரளாவில் விமர்சித்தல், மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் காங்கிரஸ் விமர்சித்தல் போன்றவையிலும், அதுவும் இந்த பயத்தின் தோல்வி பயம் என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் அவர் சொன்னார். கோர்ட் உத்தரவு சிம்பிள். அது ஒண்ணு. நான் 5 காரணங்களை சொல்ல இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விஷயங்கள் சொல்லிடுறேன். நம்பர் 1, எப்பவுமே நமக்கு எவ்வளவு செலவு தேவையோ, நம்ம இயல்பு, மனித இயல்பு, நான் யாரையும் குறையும் சொல்லல, பாராட்டவும் இல்லை. அதாவது நமக்கு ஒரு 10,000 கோடி தேவை இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 15,000 கோடி கேட்போம். அப்போ ஒரு 8,000 கோடி வந்தாலும் சமாளிக்கலாம். இது எம்ஜிஆர் காலத்தில், எம்ஜிஆருக்கும் அந்த இந்திரா காந்திக்கும் நட்பு, நல்ல நெருங்கிய நட்பு இருந்த காலத்திலும் நடந்திருக்கு. அரிசி ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு எல்லாம் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இவங்க கேட்பாங்க, குறிப்பிட்ட அளவு தருவாங்க, அதோட அதுலயே சமாளிக்கலாம். புரிகிறது. ஆனா எங்க கேள்வி வருதுன்னா, கிட்டத்தட்ட 10-11ல ஒரு பங்கு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. சரி, ஆனா அங்க கிட்டத்தட்ட 5ல ஒரு பங்கு கர்நாடகால வந்து 3400 கோடி எங்க இருக்கு, 278 கோடி எங்க இருக்கு. சரி, நண்பர் தோழர் அருணன் தேர்தல் கணக்கான யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளும் தள்ளப்படுறோம்ல. தோழர் அருணன் சொன்ன செப்டம்பர் மாதம் கேட்ட வறட்சி நிவாரணத்தை இப்ப கொடுத்திருக்காங்க. டிசம்பர் மாத வெள்ள மழை நிவாரணம், புயல் நிவாரணத்தை இன்னும் 2 மாதம் கழித்து தரக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு லாஜிக் இது. ரெண்டாவது, ஒன்று கேட்டதை கூடுதலாக கேட்பாங்க. ரெண்டாவது, ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டு சொல்லலை, பல மாநிலங்கள் ஒதுக்கீட்டு நிதியை சரியா பயன்படுத்தாம இருந்த சம்பவங்கள் நிறைய உண்டு. தமிழ்நாட்டிலே மதுரையில் ஒரு வழக்கறிஞர் ஆர்டிஐ போட்டு வாங்கிறதுல SC ST நிதி, நான் விரிவா போக விரும்பல, அது முறையாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒன்று இல்ல, டைவர்ட் பண்ண சுருக்கமா வந்துடுறேன். இப்ப குறுக்கிட்டு தாராளமா குறுக்கிடலாம், நான் நிறுத்தி கொடுக்கிறேன். குறுக்கிட்டு முடிச்ச உடனே நான் பேசுறேன். நானு ரொம்ப போகல, ஒரு வரியை சுட்டி காட்டிட்டு திரும்பி வரேன். நான் ஏன் சொல்றேன்னா, தோழர் அருணன் வந்து கேட்கறல்ல, அந்த ஆய்வறிக்கை, வெள்ள நிவாரணம் குறித்து ஸ்டடி பண்ண குழு என்ன அறிக்கைன்னு கேட்டீங்களே, ஆர்டிஐ போட்ட கார்த்திக் என்பவர் மதுரை நீதிமன்றத்தில் போட்ட ஆர்டிஐ மாதிரி நீங்களும் போடுங்க நான் கேட்கறேன். அவ்வளவுதான். நான் டாபிக் உள்ளதான் வரேன். என்ன சார் இது? அம்மா, நான் கேட்கறது என்ன திலகவதி, இல்ல சார், அந்த குழு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்குங்க, இவ்வளவு % ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? இல்லையா? இதுல ஒரு பாரபட்சம் இல்ல, அது ஆர்டிஐல கேளுங்க கேட்டேன்.
நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லிருக்காங்களா? இப்போ நான் இன்னும் வந்து தெளிவா கேக்குறேன். இப்போ ஏன் தோல்வி பயம் பாரதிய ஜனதாக்கு தோல்வி பயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ப. சிதம்பரம் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் மோடி சர்க்கார்னு சொன்னவர் இப்ப என்டிஏ சர்க்கார்னு சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி சர்க்கார்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி 2 கட்ட தேர்தல் பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி நான் எல்லா அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி உட்பட இதே 2 தடவை சொல்ல பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் பயம் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். நான் நல்லா படிப்பேன், பிரில்லியன்ட் பாய் இருந்தாலும் எக்ஸாம் பயம் இருக்குமா? சீட்டுன்னு சொல்ற கட்சிக்கு பீதினா எஸ் திலகவதி, நான் 100 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கக்கூடிய இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பு. நான் அந்த இயல்பை மட்டுமே சொல்லிட்டா மத்தவங்க யாருக்குமே பயம் இல்லை. 50 மார்க் வாங்கிரோன்ற பயமா 98 மார்க் வாங்கிரோன்ற பயமா? அது ஜூன் 4ஆம் தேதி நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு காரணம். ஒதுக்கப்படுகிற நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா 2வது காரணம். அப்புறம் இது எந்த நான் சொல்றது நான் சுருக்கமா சொல்றேன், மத்தியில் எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கேட்டதை எந்த மாநிலத்துக்கும் எந்த மத்திய அரசும் கொடுத்ததில்லை. சரி திரு அக்னீஸ்வரன், இப்போ இபிஎஸ் ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் அவங்க முன்வச்ச குற்றச்சாட்டுகளும் தெரியும், இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட கேட்ட நிவாரண நிதி அவங்க கொடுத்தது இல்லை. ஆனா அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? நீங்க வந்து அதுக்கு இவ்வளவு நிதி வேணும்னு கேட்கணும், அவங்க குழு வந்து ஆராய்ச்சி செய்வார்கள், இவ்வளவு நிதி ஒதுக்கலாம் அப்படின்ற அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ். எல்லாத்துக்கும் விமர்சனத்தை முன்வைக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, எல்லாத்துக்கும் விமர்சனத்தை முன்வைக்கிறது சரியா இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றத்தை நாடித்தான் நாம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னா, நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தான் நம்ம வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, எதற்கு ஒரு ஆளுகிற அரசாங்கம் அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்கள் தேர்தல் பத்திரமாக இருந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் அந்த தகவல்களை கொடுக்க நடுங்குகிறது. அதே மாதிரி தான் விவிபேட் அருண்குமார் அகர்வால் உச்ச நீதிமன்றத்தில் 5% தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிருச்சு, அதை 100% வாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் இல்லை நாங்கள் இவ்வளோதான் பண்ண முடியுன்றாங்க. அதற்கும் நீதிமன்றம் தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் எல்லாவற்றுக்குமே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய்தான். அது மாதிரி மாநில மத்திய அரசுகளின் இணைப்பு பாலமாக இருக்க வேண்டிய மாநில ஆளுநர் அவருக்கும் நம்ம தேர்தல் ஆணையம் இது மாதிரி தேர்தல் மாதிரி உச்ச நீதிமன்றத்தை போக முடியாது. இப்ப இந்த நிவாரணத்துக்கு வருகிற போது நீங்க கர்நாடகாவை 18,000 கோடி கேட்டாங்க, நீங்க இருக்கக்கூடியது 3,400 சொச்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க இல்லையா? அது எத்தனை சதவீதம்? அந்த சதவீதம் அளவுக்காவது நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதிகமா புயல் வெள்ள பாதிப்பெல்லாம் வந்தது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தான். நீங்க எவ்வளவு வெள்ள நிவாரணத்தை கேட்டு பெற்றுட்டீங்க? நீங்க அதத்தான் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு. மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் மாநில உரிமைகளை காப்பதற்கோ மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குவதற்கு அவங்க தாராளமா மனசு இல்ல செய்யலங்கிறாரு. இதுதானே ஆட்சியில இருந்தப்போ ஒரு முறை கஜா புயல் இருந்ததுல, கஜா புயலுக்கு கேட்ட பணத்தை கொடுத்துட்டாங்களா? சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கல்ல, அன்றைக்கு வந்து சுனாமிக்கு வந்து கேட்டதை கொடுத்துட்டாங்களா? அப்பயும் ஒரு குழு வந்துச்சு. அவர்களுக்கு ஒதுக்கியது எவ்வளவு? 3,750 கோடி. ஆனால் வந்து கொடுக்கவே இல்லையே. சரி, கொடுக்கல. அப்பயே நீங்க இவ்வளவு காட்டமா விமர்சனம் பண்ணல? இல்ல, காட்டமா விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொன்னா மாநில அரசு காட்டமாக விமர்சனம்னா நீங்க கண்டிக்கத்தக்க இடத்துல இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களால கால் பதிக்க முடியல தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் பாஜக இங்க வர முடியுமா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்காக ஆபத்துக்கு உதவாத பிள்ளையை போல் இந்திய நாட்டினுடைய பிரதமர் உலக சர்வதேச 50 நகரங்களில் நம்ம சென்னையும் ஒண்ணு. அப்ப அந்த 50 சர்வதேச நகரங்கள்ல மூழ்கி கிடக்கிற போது பிரதமர் வரல. வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் வந்தா 10,000 கோடி செலவாயிரும். நான் கேட்கிறேன் 4,000 கோடி. அது தவறு. அதுதான் மிகைப்படுத்தல் என்பது வேறு. இவருடைய சித்தாந்தமே ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிக்கு இவங்க எப்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பட்டேல் சிலைக்கு 4,000 கோடி ஒதுக்குறீங்க. ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி போவதற்கு 4,500 கோடி. ஒரு மாநில அரசு ஸ்தம்பிக்கப்பட்ட போது சரி, 276 கோடி. சரி, இப்ப ஒதுக்குனதுக்கான காரணம் என்னன்றீங்க நீங்க? இப்ப ஒதுக்கி இருக்காங்க, கர்நாடகாக்கு இவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுன்னு ஒதுக்கி இருக்காங்க. என்ன காரணம்? இந்த வேரியேஷன்ல என்ன காரணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி ஒதுக்கி இருந்தா அவர்கள் உண்மையாக இயல்பாக மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க அங்க பார்க்கணும். அவர்கள் யாருக்கும் எதற்கும் கட்டுப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் நீதிமன்றத்தை நாடித்தான் ஒரு தீர்வை பெற வேண்டியதாக இருந்தால் இவை பிறகு எதுக்கு நாம மத்திய அரசாங்கம் மாறுதட்டி கொண்டுகிறது? ஆனால் PM கேர் என்று வைத்திருக்கிறீர்கள், ஆனால் நாட் பீப்புள் கேர் கவர்மெண்ட் என்று போயிருச்சுல. அப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க. நாங்க தத்தளிச்சோம் 24 மணி நேரம் வீடு ஃபுல்லா தண்ணி. ஆனால் பிரதமர் வந்து பார்க்கலன்னு சொன்னா, நான் ரோட் ஷோ போறேன்னு சொன்னா அன்னைக்கு வந்திருக்கலாமே. எங்களுக்கு எல்லா விமானத்துறையும் எல்லா பேரும் வந்து காப்பாத்தி இருப்பாங்களே. இதுதான் மாநில அரசு. அது திரு எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் நாங்க பாகிஸ்தான் அழகா அதை வந்து நழுவ விட்டுட்டு போறாரு பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு கள்ளமட்டாய் வந்து ₹1 வாங்கி கொடுக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி அந்த மாதிரி அல்ல ஒப்பீடு. 5000 கோடி கேட்க வேண்டிய இடத்தில் 10,000 கோடி 5,000 கோடி கேட்கிறாங்கன்றாங்க. இல்லை, நீங்க மத்திய அரசு வந்து பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? சிறப்பாக பணியாற்றிருக்கார்கள். ஆனால் நிதி ஒதுக்கீடுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெக்னிக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதுதான் எதற்காக உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை ஏன் வந்து நிதி அமைச்சர்கிட்ட போய் கொடுத்தீங்க? கொடுத்துட்டு வர்றதுக்கே 5 மாத காலம் ஆயிடுச்சு. அதுல 682 கோடிய ஏற்கனவே கொடுத்ததையும் கழிச்சிட்டு SDR ஃபண்டில் 450 கோடி, NDR ஃபண்டில் 500 கோடி, ஆக 950 கோடி நீங்க வந்தாலும் வராட்டினாலும் புயல் வந்தாலும் வராட்டினாலும் கொடுத்தே ஆக வேண்டும். இதையும் அதையும் ஒப்பிடுவது இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்கிற மனிதர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய தீங்கு. ஏத்துக்க முடியாது இதை. திரு மதிவாணன், நிதி ஒதுக்கல தென் மாநிலங்களை பாஜக புறக்கணிக்குது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் இருக்கு தமிழ்நாட்டுல. மாநில அரசும் தொடர்ந்து அதை சொல்லிட்டு வரீங்க. அந்த நரேட்டிவ்க்கு இந்த நிதி ஒதுக்கின விவகாரத்தை முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரா? அவருடைய சமூக வலைதள பக்கத்திலையும் பதிவிட்டிருக்கிறாரு. இதை பயன்படுத்திக்கிறாரா அவர்? நெரட்டிவ் இல்லை, யதார்த்தமான உண்மை அதுதான். ஏன்னா நாம ₹1 வரி கட்டினா நமக்கு 29 பைசா திரும்ப வருது. உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டினா ₹2.73 ரிட்டர்ன் போகுது. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா குஜராத்தில் மழை வெள்ளம் வரும்போது குஜராத் அரசு 1556 கோடி கேட்குறாங்க. இவங்க கொடுத்தது 1140 கோடி கொடுத்துருக்காங்க. இது 80% மேலே கொடுத்துருக்கீங்க. நாங்கள் கேட்டால் 1% கொடுக்குறீங்க. இது பாரபட்சம் இல்லாமல் வேற என்ன இதுக்கு பேர்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடந்த இன்சிடென்ட் வச்சு நான் கேட்குறேனே, அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவுக்கு இப்போ அதிக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல. இப்போ தென் மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஒதுக்குது, புறக்கணிக்குது அப்படின்ற அந்த வாதம் அடிபட்டு போகுது இல்லை? இல்லையே, நீங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் தென் மாநிலங்களுக்கு மொத்தமாக சேர்த்தா 2 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் திரும்பி அது 2 லட்சம் கோடி தானே ஒதுக்கியிருக்கீங்க. அது எந்த அடிப்படையில் ஒதுக்குறீங்கன்னு தானே கேட்குறோம் நாங்கள். நீங்கள் வரி பகிர்வு கொடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும், உங்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலத்துக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்களுக்கு வேற மாதிரி தானே நிதி ஒதுக்குறீங்க. தானே யதார்த்தமான உண்மை. நிர்மலா சீதாராமன் பற்றி சார் பேசினார்ல, நிர்மலா சீதாராமன் வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு பேசுனாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த ஆணவமும் எங்கேருந்து வருது? அதே மாதிரி செஸ் வரி பற்றி பேசினாரு. செஸ் வரி வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? எத்தனை லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க? அது எங்க போச்சு? நீங்க உங்க நண்பர்களுக்கு வந்து வாராக்கடன் 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. கார்பரேட் டாக்ஸ் வந்து 30% 22% குறைக்கிறீங்க. அதுல ஆண்டுக்கு இந்திய அரசுக்கு வர வேண்டிய 1 லட்சம் கோடியை வந்து வராம ஆக்கி அதுல ஒரு 10 லட்சம் கோடியை வந்து கார்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுக்குறீங்க. ஆனா ஏழைகளுக்கு ஒரு மாநிலம் பாதிக்கப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நிதி கொடுக்கணும் போது உங்களுக்கு எங்க இருந்து அந்த கஷ்டம் வருதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு கொடுக்குறது ஒரே காரணம் தேர்தல் தோல்வி பயம் தான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா ஆஃப்டர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பயம் ஒண்ணு வந்திருக்கும். அந்த பயத்தோட அடிப்படையில அடுத்த கட்டத்துக்கு வர தேர்தல் எந்தெந்த மாநிலத்தில் வருதோ அதோட அடிப்படை அதான சொல்றல. முதல் சுற்றுல சொன்ன மாதிரி தான் நேரடியாக கர்நாடகா கொடுத்தா ஒரு கேள்வி வரும், கூட தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருவோம். சார் மேடம், நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், 1% தான் கொடுத்துருக்கீங்க. இது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? யார் கொடுத்தா இந்த டேட்டாஸ் தானே கேட்குறேன். ஐயா போகும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, 10,000 கோடி செலவாது 15. நான் என்ன கேட்குறேன்னா தெளிவாக சொல்கிறோம், 2000 ரூபாய் கொடுத்த வகையிலேயே 6,000 ரூபாய் கொடுத்த காசுலேயே 2470 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் மின்சாரம், சாலை, கால்நடை, இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிருக்கோம்ல. இதெல்லாம் நம்ம என்ன இல்லன்னு சொல்றது சார்? எனக்கு புரியல. அப்ப வெறும் இந்த 256 கோடி வச்சு என்ன பண்றது? அப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில யாருமே சொல்லலையே. கேட்றோம்னா திரு நித்யானந்தன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா கூட்டணி தலைவர்களும் திமுகவும் சொல்லக்கூடியது பாஜகவுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிறது, அதனாலதான் இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? தோல்வி பயம் வந்துருச்சுதானோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அவரவருடைய கற்பனை குதிரைகளை அவர்கள் தட்டிவிட்டு வேகமாக ஓடலாம். அதில் நான் குறுக்கிட விரும்பவில்லை. நான் முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறேன். திமுக, அண்ணா திமுக 2 பேருமே மத்திய அரசை இப்பொழுது சாடுகிறார்கள்.
எங்கள் 2 பேரை தவிர பங்காளிகள் நாம் 2, மூன்றாவது சக்தி வரக்கூடாது என்று காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சொரணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாஜக புரிந்து கொள்கிறது. ஏன் வரக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் வெள்ளம் வர இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து, அதாவது அந்த வார்னிங்கை கொடுத்துட்டு சென்னை பேசிக் ப்ராஜெக்ட் பிளான் அப்படிங்கிற பிளானையும் போட்டு, ஏன்னா இவங்க போட மாட்டாங்க, பிளானையும் போட்டு இதுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க அப்படின்னு 4000 கோடி கொடுத்தாங்க. எங்கேருந்து கொடுத்தாங்க? அது யாரு? எங்கேருந்து கொடுத்தாங்க? மத்திய அரசினுடைய இல்லை, எங்கேருந்து கொடுத்தாங்க? நிதியா? தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்து கொடுத்தாங்க. சார், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க வச்சுங்களா, பொது வெளியில அப்புறம் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நாகரிகமான வார்த்தை இதெல்லாம் பயன்படுத்துங்க சார். ஆணவத்தோட அகங்காரத்தோட உச்சத்துல பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதாங்க. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. அவர் குறுக்கிட்டா அவர் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். பண்ணுங்க, பண்ணல, அதனால தான் நான் பேசுறேன். அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இதனால தான் தமிழ்நாட்டுல இல்ல சார் வேண்டாம். இல்ல அவர் வார்த்தை என்ன, அது முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்ல வாபஸ் மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க, இல்ல வாபஸ் கேட்க முடியாது. இல்ல நான் பேச விட மாட்டேன். இல்ல ஏன் மேடம் தயவு செஞ்சு அவர் என்ன வார்த்தை பேசுறீங்க? நாங்க வரி கட்டறோம், நாங்க ஏற்கனவே நாங்க டாக்ஸ் கட்டறோம். ஒவ்வொரு இந்த நாட்டுல நல்லா புரிஞ்சுங்க, இந்த நாட்டுல பூமிக்கு எல்லாரும் சாதாரண ஒரு சராசரி குடிமகனா வரி கட்டறோம். என்ன பேசுறாங்க? ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க குறுக்கிடாதீங்க சார். நீங்க அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்த கூடாது. நான் என்னோட கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். திஸ் இஸ் நாட் ரைட். நீங்க என்ன கண்டிக்கல, குறுக்கிடுறவங்களும் சேர்த்து கண்டிங்க. நீங்க வார்த்தை குறுக்கிட்டா ஒரு நாகரிகம் வேணும் சார். நீங்க ஈல்ட் ஆவாதீங்க. நீங்க உங்களுடைய பாயிண்ட் முடிங்க சார். இந்த 4000 கோடியை சென்னை பிளானுக்காக திட்டமிட்டு கொடுத்தார்கள். ஆனால் சென்னை வெள்ளக்காடானது. அப்ப எவ்வளவு செலவு பண்ணாங்க? 98 விழுக்காடு செலவு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல சார், நான் என்ன பேச விடுங்க சார். மழை அளவு இது வரலாறு காணாத 100 வருடங்கள் இல்லாத மழை. ஒரு சில ஏரியாக்கள் தப்பிச்சதுன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போட்டதான் காரணம்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஸ் பெஞ்சது. சென்னையில எந்த ஏரியாவில் இருக்கிற சென்னையே நீங்க டீவியேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தோல்வி பயம் இல்ல சார். பாஜகவுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறாங்க. முதல் கட்ட எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது அவங்களுடைய தோல்வி பயம். தோல்வி பயம் பாஜகவுக்கு தோல்வி பயம் கிடையாது. பாஜக 3வது முறை மோடி அவர்கள் பிரதமராவது உறுதியாக உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். 400 வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது தேர்தல் கணக்கு தான். தேர்தல் கணக்கு இல்ல. அந்த 400 பல விஷயங்கள் இது அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்கும் நிதிக்கு சம்பந்தம் இல்ல. புரியுதுங்களா? அந்த பயம் இல்லைன்னா அது ஒரு அரசியல் கட்சியும் இல்ல, அரசியல் தலைவர்களும் இல்ல. மக்கள் மேல இருக்கிற இதெல்லாம் இல்ல. மக்கள் மேல இருக்கிறதா. நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா பேசுவேன். 92 விழுக்காடு செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க 4000த்துல. எங்கேன்னு கேட்டபோது, ஏன் இப்படி வெள்ளம் வந்ததுன்னு கேட்டபோது 42 விழுக்காடு தான் செலவு பண்ணியிருக்கோன்னு அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அப்போ 92 42 தான் செலவாயிருக்குன்னா 50 விழுக்காடு எங்க? நீங்க சார் கேள்வி கேட்டாதான் பதில் வருது. சென்னை உட்கட்டமைப்புக்காக பண்ண அந்த பணம் அது வெள்ளத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம். புரியுதுங்களா? வெள்ளம் நிவாரண நிதி இல்ல சார். அது நிவாரணம் இல்லைங்க. கேட்டது 30,000 நிவாரணம். வெள்ளம் வந்தது யாரால? எதுக்காக நிவாரணம் கொடுக்கணும்? இவர்கள் ஒழுங்காக வேலை செய்யாத திரு அருணன், இப்ப நீங்க பாஜகவினுடைய வியூகத்தை வெறும் தோல்வி பயம் அப்படின்னு மட்டும் பார்த்துட முடியுமா? அவங்க 360 டிகிரில கையில என்னென்ன கிடைக்குதோ அனைத்தையும் ஆயுதங்களாக பயன்படுத்துறாங்க இந்த தேர்தலுக்காக. அதை நீங்க தோல்வி பயம் மட்டும் வச்சிட முடியுமா? அதை ஒரு வியூகமா நம்ம பார்க்க வேண்டாமா? அதாவது மோடி அரசு இந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பெரிதா மதிக்கிறவங்க கிடையாதுங்க. இதே உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையர்கள் எப்படி தேர்வு செய்யப்படணும் என்று ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பு போல. அதையெல்லாம் புறக்கணிக்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்து கடைசியா பிரதமர் உள்துறை அமைச்சரும் சேர்ந்துதான் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிருக்காங்க. அதை இவங்க எப்படி மதிப்பாங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பிரச்சனை இந்த இடைநிலையில ஒரு கட்டம் முடிச்சு இன்னும் பாதி நிற்கும் போது கர்நாடகாவுக்கு இதை கொடுப்பதனுடைய காரணம் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு கொடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம விட்டு அசிங்கமா போகுமேன்னு சும்மா கொஞ்சோன்னு கொடுத்து அவங்களுக்கும் கொடுத்தாச்சையா என்று இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க பாஜக ஆதரவாளர் ஒரு வார்த்தையை சொன்னார். கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொரணையே இல்லையா, அவர் ஆதரிக்கிற பாஜகவுக்கு தான் சொரணை இருக்கு அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்ல மாட்டாரு. இதை கேட்கிற நேயர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன்.
அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் இந்த மக்களவை தேர்தலில் என்று பாஜகவின் அகில இந்திய தலைமை காத்து கிடந்தது. அதிமுக தலைமை அறிவிச்ச பிறகு பாஜகவோட கூட்டணி இல்லையா, அறிவிச்ச பிறகு காத்து கிடந்தது சொரணையே இல்லாமல். இதனுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் பல முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக தலைமை விமர்சிக்கவே இல்லை, திமுகவை தான் போடுவோன்னு போட்டாரு. இன்னும் கூத்து என்னன்னா, அதிமுகவினுடைய தலைவர்களாகிய எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்டார் பாஜக தலைவராகிய மோடி. அது சொரணியை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அடுத்த பாயிண்ட் வர்றேன். இந்த 4000 கோடி ரூபாய் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, ஐயா கொடுத்தோம்னு. அப்ப இது எப்படி செலவாச்சுன்னு ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அதுல பத்திரிகையாளர் கொடுத்தவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க பணம் கொடுத்திருக்கீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? மாநில அரசு கிட்ட. அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, அவங்க பொதுக்கூட்டங்களை என்ன பேசுனாங்க கொண்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய கணக்கு வழக்குகள் இருக்கும்ல, இல்லாட்டி கேட்டு வாங்கலாம்ல. ஐயா கொடுத்ததுக்கு கணக்கு என்ன ஆச்சு? கொடுத்ததுக்கு கணக்கு இல்லாம இருக்குமா? இல்ல கணக்கு கேட்காம விடுவீங்களா? அதை போய் இப்ப பேசுவது என்பது என்ன நியாயம்? மாறாக சகோதரி நீங்க சரியாக குறிப்பிட்டது போல வரலாறு காணாத வெள்ளம், வரலாறு காணாத புயல், அதற்கு 38,000 கோடி ரூபாய் உதவி கேட்டா வெறும் 276 ரூபாய் கொடுப்பது எவ்வளவு அக்கிரமம். நாங்க ஒண்ணும் பிச்சை கேட்கல இந்த மோடி அரசிடம். இன்றைக்கு மிக அதிகமான முறையில வரி கட்டுகிற ஒரு தமிழ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அதற்கு இத்தகைய அநீதியை அக்கிரமத்தை செய்கிறீர்கள். ஆகவே இதுக்கு நீங்க எத்த மாதிரி சப்ப கட்டு கட்டுனா ஒன்னே ஒரு பாயிண்ட் முதலமைச்சர் மீண்டும் குறிப்பிடல எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு. இல்ல ஒரே ஒரு வாக்கியம் தான். சென்னை மெட்ரோ அந்த அமைப்புக்கு மீதி பாதிக்கு 32,000 கோடி ரூபாயோ 30,000 கோடி ரூபாயோ 3 வருஷமாக அதுக்கு ஒரு பைசா தராம ஒப்புதல் தராம அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம ரொம்ப டிபேட் போறோம். அடுத்த பேனலிஸ்ட் நான் கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். திரு பாக்கி, பாஜக அவங்களோட வியூகத்தை மாத்திட்டே வரதுக்கு பின்னாடி மோடிக்கே தெரியும் வெற்றி கை நழுவி போயிரும் அப்படின்னு ராகுலும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் பயம் எல்லாருக்கும் உண்டு. இவங்க தேர்தல் வெற்றியை நோக்கி தான் நகர்கிறார்கள், அதுக்கான உத்திகளை கடைபிடிக்கிறார்கள். அதுதான் இது 2வது கட்ட தேர்தல். 3வது கட்ட தேர்தல் வேற உத்தி, 4வது கட்ட தேர்தல் இன்னொரு உத்தி இருக்கும். 1 3க்கு 3 ஒரே பால்ல 3 சிக்ஸர் அடிக்கணும்னு பார்க்குறேன். நம்பர் 1 பிரதமர் வரவில்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கஜா புயல், ஒக்கி புயல், அந்த தானே புயல்லாம் வந்தபோது எத்தனை பிரதமர் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது அப்படின்னு சொன்னாங்களே. இருங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி தேங்காது சொன்னாங்களே. எவ்வளவு தண்ணி தேங்கிச்சுன்னு டிசம்பர் மாதம் நமக்கு தெரியும். 2 3வது நீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறாளே. முல்லை பெரியார் விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் நீதிமன்ற தீர்ப்புகளை எந்தெந்த மாநிலம் கடைபிடித்தாங்க. இவங்களை பொறுத்தளவுல இதே பிரதமர் தான் அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோது ஒரே ஹெலிகாப்டர்ல வந்து சென்னையில் பாதிக்கப்பட்டதுல இதே பிரதமர் பார்த்தாரா இல்லையா? அப்ப இன்றைக்கு பார்க்காம இருக்கு உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இங்க வராது, இங்க சித்தாந்தம் நம்ம சித்தாந்தம் பழிக்கல. இது ஒண்ணு. இன்னொன்னு, அவர்களுடைய ஒட்டுமொத்த பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய 45% நிதியை 37% 33 குறைச்சிருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் பண்ண சாதனை. 2வது, இதுக்கெல்லாம் அவங்க பணம் ஒதுக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொன்னீங்க, போறதுல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி. இந்திரா காந்தி அம்மா இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல குடும்ப கட்டுப்பாடுல தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்திட்டோம். அதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு வந்து எல்லா எம்பி எம்எல்ஏ குறையுது, நிதி குறையுது. நான் கேட்கிறேன், நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா நீங்க அங்கெல்லாம் நீங்க சரக்கு மற்றும் சேவை பெரிய அந்த மாநிலத்தில் அதிகமா வரணும். ஆனா அங்க இருந்து இங்க வேலைக்கு வர்றாங்களே. அப்போ உழைக்கிறவங்கிட்ட எடுத்து உழைக்காதவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்களுக்கு பணமும் கொடுக்கறீங்க, வேலையும் கொடுக்கறீங்க. ஆனா எங்களிடம் அறிவு, நம்ம சந்திராயனுக்கு போகணும்னா அறிவு தேவை தமிழ்நாடுகளுக்கு. அப்படின்னா இந்த போக்கு என்பது உங்களை இங்கு கால் ஊண்ட விடாது. தமிழ்நாட்டு உரிமையை நீங்கள் வந்து எதுக்கு செயல்படுத்துறீங்களோ, இவர் சொல்றாரு, பாகிஸ்தான் அழகா ஓட்டு முடிக்கிறாரு. நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் வந்து போனீங்க? ஆமா, நாதன் குழு போனாங்க, ஜெயலலிதா அம்மா 142 அடி கொண்டு வரணும்னாங்க. ஆனா நீங்க எதையுமே செய்யறீங்களா? செய்ய மாட்டேங்கிறீங்களே, பணமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்ககிட்ட நாங்கள் எப்படி முறையிடுவது? மக்கள் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. செய்யுங்க, உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுடைய இறுதி பார்வை நான் அதை எடுத்துக்கிறேன். இன்றைய நேர்பட பேசும் நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில்